எந்த ஒரு டைரக்டரும் செய்யாத சம்பவத்தை அண்ணன் செஞ்சு விட்டுருப்பாரு. ஹீரோயின் கிளாமரா வரணும். ஹீரோயின் வந்து ஃபுல்லா புடவை கட்டின்னு வரதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஹீரோயின்ஸை பார்த்து அதான் காசு தர்றோம்ல நல்லா அவுத்து காட்ட வேண்டியதானு ரொம்ப ஓப்பனா இன்டர்வியூல பேசுனதுல இருந்து டைய கொடுத்து ரொம்ப பல டைம் வேலைக்கு வாங்கி இருந்திருப்பாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அப்படி அண்ணன் சுராஜோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன காரணம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் கிரிட்டிக்ஸ் ட்ரோல் பண்ணாலும் சோசியல் மீடியா ரோஸ்ட் பண்ணாலும் என்னோட படங்களுக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸே வேற. அதுக்கு காரணம் கிளாமர். குறிப்பா காமெடியன் கிளாமருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாரு. ஹீரோவோட மாஸ் என்ட்ரியில் ஆரம்பிச்சு டபுள் மீனிங் காமெடி, கிளாமர், லாஜிக்கெல்லாம் கிடையாது. ஒரு 4 ஃபைட் சீனு, ஒரு 5 பாட்டுன்னு ஆடியன்ஸுக்கு ஃபுல் சர்ப்ரைஸை கொடுத்துருவாரு. சுராஜுங்கிற ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவரோட குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம சுந்தரண்ணன் தான் அந்த குரு. நம்ம சிஷ்யன் ஆரம்ப காலத்துல ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. 3மே சரியா போகாததுனால ப்ரொடியூசர்ஸ்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. மூவேந்தர்னு ஒரு வில்லேஜ் கமர்ஷியல் டிராமாவை பண்ணதும் சரியா போகல. குங்கும போட்டு கவுண்டர்னு இன்னொரு வில்லேஜ் டிராமாவை சத்யராஜா வச்சு கொடுத்துருந்துருப்பாரு. அதுவும் சரியா போகாதனால 2003 மிலிட்ரின்னு ஒரு கமர்ஷியல் படத்தை அதே சத்யராஜ் வச்சு எடுத்துருப்பாரு. அதுவும் சரியா போயிருந்திருக்காது. நம்ம சுராஜ் இப்படியே போனா நம்ம அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும், சினிமாவில் கொஞ்சம் கூட சர்வே பண்ண முடியாதுன்னு போய் நம்ம குரு காலிலே விழுந்துட்டாரு. அங்கதான் நம்ம குரு சொல்லி கொடுக்க சினிமாவில் கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்ன்றத நம்மளுக்கு கணிக்க தெரியணும். குறிப்பா பிஎன்சி சென்டர்ஸை டார்கெட் பண்ணணும். குறிப்பா ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸு, சிங்கிள் ஸ்கிரீன் க்ரௌடு, இதுதான் ஆடியன்ஸோட டேஸ்ட்டு. சுந்தர்சி அவரோட திரைப்படங்கள்ல லாஜிக் மிஸ்டேக் எவ்வளவோ இருந்தாலும் அதெல்லாம் ஆடியன்ஸ் கண்டுக்கிறவே மாட்டாங்க. நான் அவர் யூஸ்வலி காமெடியை போட்டு மேட்ச் பண்ணி விட்ருவாரு. அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு கிளாமர் மசாலாவை தூக்கி விட்டு அதை மேட்ச் பண்ணி விட்ருவாரு. இதுதான் நம்ம சுந்தரனோட ஒரு மிகப்பெரிய வெப்பனா இருக்கு. சுந்தரனோட படத்தை சுராஜ் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோ இன்ட்ரோ, பஞ்சு, ரொமான்ஸு, டான்ஸு, இதையும் பெரிய ஸ்கோப் கொடுக்க வேண்டிய 2 ஒன்று காமெடி, இன்னொன்று கிளாமர். கேஷுவலாக ஆடியன்ஸோட அட்டென்ஷனை மட்டும் கிராப் பண்ணிட்டா போதும், இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லாவே சர்வே பண்ணலான்னு குரு கிட்ட இருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் சிசியன் குருவுக்கு விபூதி அடிச்ச தருணம் தான் இது. இங்கே தான் சுராஜோட ஒரு மாஸ் ஓப்பனிங் ஆரம்பிக்குது. 2006 தலைநகரம் என்னோட குருவை வச்சே பண்ணியிருந்திருப்பாப்ல. அது வரைக்கும் டைரக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்த சுந்தரிசி தலைநகரம் கதையை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிப்பேன் அந்த படத்தை பண்றேன்னு சொல்ல, ஒரு லோக்கல் ரவுடி வயலன்ஸ்ல இருக்கவர் ஒரு வாழ்க்கை நார்மல் பர்சன் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இதுல சர்வே பண்ற ஹீரோ. தலைநகரத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஹானஸ்டா சொல்லணும்னா அது கண்டிப்பா நாய் சேகர் தான். ஆடியன்ஸோட மெயின் அட்டென்ஷனை கிராப் பண்ண பெருமை நாய் சேகருக்கு தான் போகும். இந்த கேரக்டர் லேட்டராக ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணுச்சு சோஷியல் மீடியா மீம்ஸ் மூலியமா. அதோட டிவியில இந்த காமெடியை போட்டா யாருமே ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க. சுராஜுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது, காமெடியன் கிளாமர் பல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா நம்மளாலையும் இங்க சர்வே பண்ணலான்னு. ஆனா சுந்தர்சிக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சுதான் தலைநகரம் ஒரு சுட்டா காதுனே தெரிய வருது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? நம்ம சிஷ்யம் கதை சொல்லும் போதே ஒரிஜினல் ஸ்டோரின்னு தான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்த வருஷம் 2007 ரிலீஸ் ஆனதான் மருதமலை. அதே ஆக்ஷன் காமெடி, ஒரு போலீஸ் என்டர்டெய்னரா வந்திருக்கும். ஒரு போலீஸ்னா ரொம்ப சீரியஸா இல்லாம ஆக்ஷனுக்கும் காமெடிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ரோலா, இதுக்குள்ள லவ்ங்கிற ஒரு ஃபன் ரைடு வேற. எதனால இந்த திரைப்படம் நல்லா போச்சுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். என்ன இது ஆக்ஷன் கிங்குன்ற அர்ஜுனோட இமேஜை அப்படியே இந்த படத்துல பிரேக் பண்ணி இருந்திருப்பாரு சிசிஎன் சுராஜ். ஆக்ஷன் ஹீரோவே காமெடி ஸ்பேஸுக்குள்ள கொண்டு வந்ததை கொஞ்சம் நல்லா போனதுனால பெருசா யாரும் கண்டுக்கறல. காமெடியை விட கிளாமர் 1% தூக்கலாவே விட்டுருப்பாரு. ஹீரோயினோட இன்ட்ரோலே ஒரு லிப்லாக்கு. ஹீரோயினுக்கு படம் ஃபுல்லா டைட்டான ட்ரெஸ்ஸுகளை கொடுத்து இங்கிட்டு இங்கிட்டும் ஓட சொல்றது என்ன, குலுங்கி குலுங்கி டான்ஸ் ஆட சொல்றது என்ன, ஐஸை உள்ளுக்குள்ள ஊத்துறது, செகண்ட் ஹீரோயினையை கூட்டிட்டு வர்றது, தொப்புள்ள தோடு போடுறதுன்னு சிசிஎன் சுராஜ் கிளாமர் ட்ராக்கை மெயின் ட்ராக்கா மாத்துறது இந்த திரைப்படத்துல தான். ஹீரோயின் கிளாமரா வரணும். ஹீரோயின் வந்து ஃபுல்லா புடவை கட்டின்னு வரதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் ஒத்து போகுதோ இல்லையோ, ஆனா நம்ம வடிவேலுக்கும் சுராஜுக்கும் நல்லாவே ஒத்து போச்சு. போன படத்துல நாய் சேகர் மாதிரி இந்த படத்துல என்கவுண்டர் ஏகாம்பரம். பல ஆடியன்ஸுக்கு காமெடி ஃபீல் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒட்டுமொத்த தியேட்டரையுமே சிரிக்க வச்சுச்சு மருதமலை. இதுதான் சுராஜோட ஸ்ட்ரென்த்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு பின்னால இதுவே வீக்னஸா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் சுராஜோட கமர்ஷியல் மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடுத்து வந்ததுதான் படிக்காதவன். சும்மாவே தெறிக்க விடுவார் கிளாமர்ல. இதுலயும் அப்ப வளர்ந்து வந்த தமன்னாவை போட்டு சாங்ஸ்ல எல்லாம் கிளாமர் அப்படி பரபரன்னு தூவி விட்டுருப்பாரு. படிக்காதவன் கதை என்னவோ நல்லா தான் இருக்கும்.
இலியானாக்கு அப்புறம் இடுப்பு அதிகமாக ஆட்டுற பெருமை தமன்னாக்கு தான் வந்து சேரும். அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இந்த படிக்காதவன் படத்தில் தான். அதே ஃபார்முலா வச்சு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுதான் மாப்பிள்ளை. வாய்ஸன் கிடைச்சாவே விட மாட்டாரு, இதுவே பாயாசமே கிடைச்சா அப்படிதான் வந்திருப்பாங்க அன்சிகா. இந்த டைலாக்கையும் படத்திலே வச்சிருந்திருப்பாரு. படம் என்னவோ கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆயிருந்தாலும் டபுள் மீனிங்கும் கிரிஞ்சு சீனும் ஓவராகவே இருக்கும். பழைய மாப்பிள்ளை திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இருந்தாலும் இந்த படத்தில் ஓவர் கிரிஞ்சாக இருக்கும். ஒரு மாமியார்கிட்ட என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நைட்டை ஓடுற ட்ரெயின்லேயே முடிச்சு விட்டு இருந்திருப்பாரு. இதில் என்ன சந்தோஷம் தெரியல டேரக்டருக்கு. அதோட சமயக்காரன் வீட்டுக்கு வந்தா கிச்சனை தேடுவான், பூசாரி வந்தா பூஜை ரூமை தேடுவான், மாப்பிள்ளையா வந்திருக்கேன் நான் பெட்ரூமை தான் நான் கேட்பேன்னு தேவையில்லாத டைலாக்லாம் சுருகி விட்டுருப்பாரு. அடுத்த 2 வருஷம் கழிச்சு வெளியான அலெக்ஸ் பாண்டியன் வடிவேல் அண்ட் விவேக் காஸ்ட் பண்ணாம அப்போ வளர்ந்து வர்ற சந்தானத்தை தூக்கி போட்டிருப்பாரு. அதே ஃபார்முலா வச்சு படத்தை ஓட்டிலாம் நினைச்சா அவருக்கு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இன்டர்நெட் வளர்ந்து வர ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. ஆடியன்ஸும் வேற மாதிரியான டைமென்ஷனுக்கு மாறுறாங்க. பல கான்ட்ரவர்சியும் சேர்ந்து வருது. கமர்ஷியல் ட்ராக்கை வச்சே போயிடலாம் நினைச்ச அவருக்கு ஒரு பெரிய அடி விழுகுது அலெக்ஸ் பாண்டியன்ல. ஆடியன்ஸு சேம் டெம்ப்ளேட் ஃபார்முலாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 2 வருஷம் கழிச்சு வெளியானது தான் சகலகலா வல்லவன். சந்தான கூட காம்போ ஒர்க் அவுட் ஆகலை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் இந்த படத்துக்கு சூரிய காஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஒரு வில்லேஜ் ட்ராமா வந்திருந்தாலும் படம் ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி இப்படின்னு எதையாவது வச்சு ஓட்டிடலான்னு ட்ரை பண்ணாலும் ஆடியன்ஸு கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. நான் சுராஜால தான் காமெடியும் கிளாமரையும் இக்னோர் பண்ணிட்டு படமே பண்ண முடியாது. ஆனால் இந்த சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் காமெடின்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது போலன்னு நினச்ச சுராஜ் அஞ்சலியை வச்சு கிளாமரை தூக்கலை காமிச்சிருந்துருப்பாரு. குளிக்கிற சீனாக இருக்கட்டும், அங்கங்கே சிலுமிசம் பண்ணுறதா இருக்கட்டும், சாங்ஸ்லையாக இருக்கட்டும், கிரிஞ்சு சீனாக இருக்கட்டும். 2 படம் தானே போனா என்ன, தான் மறுபடிக்கும் வரேன்டான்னு அடுத்த வருஷமே வந்தார் கத்தி சண்டையோட. சுராஜோட கெரியர்லேயே ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி உருவானதும் அவரோட கெரியர் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டதும் இந்த ஒரு திரைப்படத்தில் தான். கமர்ஷியல் படம் பண்ணும்போது கிளாமரா பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய ஹீரோயின்ஸ். படத்தோட ப்ரொமோஷன் டயத்துல மீடியா இன்டர்வியூ எடுக்க நீங்க கிளாமர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்க அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன். நம்ம பணம் கொடுத்துல தேட்டருக்கு சும்மா வைக்கிறோம். பணம் கொடுத்து போகும்போது சும்மா ஒரு ஜாலியாக பார்க்கலாம். தமிழக எது கிளாமரா இருப்பான்னு பார்க்கலாம். நம்ம சிசியம் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கமர்ஷியல் படங்கன்னா நாங்க கிளாமர் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தான் கொடுக்குறோமே காட்ட வேண்டியதானு உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பல ஹீரோயினிஸ் எல்லாம் கொந்தளிக்க சோசியல் மீடியால போட்டு சுராஜை வருன்னு வறுத்தெடுத்துட்டாங்க. இதுக்கு பதில் சொன்ன தமன்னா நான் டைரக்டா மீடியாவை அப்ரோச் பண்ணி நாங்க ஒன்றும் கமாடிட்டிஸ் கிடையாது, கம்ஃபர்டபுள் காஸ்டியூம்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம், உங்க கமெண்ட்ஸ் எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்டர்நெட்டும் பேக் போனா இருந்துச்சு. இதுக்கு சுராஜ் கடைசியில மன்னிப்பும் கேட்டாரு. சுராஜ் இன்னொரு பக்கம் என்ன நினைச்சாருன்னா இந்த திரைப்படத்தோட கான்ட்ரவர்சி இந்த திரைப்படத்தை டாப்புக்கு தூக்கிட்டு போயிரும்னு. நான் அவர் தலையில் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்களுக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும்போது அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் அப்போ வெளியில் தூக்கி வச்சு கொண்டாடுறது ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அது இதுக்கு மேலே சினிமாவில் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நினச்ச சுராஜ் 2022 நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய கம்பேக் அட்டம்ப்ட போட்டாரு. நாய்சேகர்ன்ற அந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே ப்ரீஃபாகவும் கிரிஞ்சாகவும் எழுதி வச்சிருப்பாரு. சுராஜ் ஃபேன்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா வடிவேல்ன்ற மேஜிக்கை கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏற்றுக்குருவாங்கன்னு. ஆனால் அன்னைக்கு இருந்த சினிமா ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ்க்கு இல்லைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படம் எடுத்திருந்தா கூட நல்லா போயிருந்திருக்கும். சுராஜ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டட் கமர்ஷியல் டைரக்டரா இல்லை அவுடேட்டட் ஃபார்முலா டைரக்டரான்னு நீங்களே சொல்லுங்க. ஆமா நான் அப்படிதான் கிளாமர் என்டர்டைன்மெண்ட் எடுப்பேன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எடுக்கிற படங்கள் ரிப்பீட்டட் ஃபார்முலாவா இருந்தாலும் கிரிட்டிக்ஸ் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் சிசியன் சுராஜோட தலைநகரமாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், இன்னைக்கும் டிவியில் போட்டால் அதுக்கான ரிப்பீட்டட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த கேரக்டர்ஸ் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் அது பேசும். சிசியன் சுராஜ் திரும்பவும் போய் குரு சுந்தர்சி கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாரு போல இன்னொரு திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அது தலைநகரம் 2 வந்து எனக்கு அரண்மனை மாதிரி தலைநகரம் 2, 3, 4 துரசா டைரக்ஷன் போகணுன்ட்டு. சுராஜோட ஒரு பெஸ்ட் அண்டர் ரேட்டட் திங்க் என்னன்னா தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை அவர் பேட்டர்ன்ல வர்ற திரைப்படங்களை என்ஜாய் பண்ண வச்சதுதான். காமெடி ஒரு 40%, கிளாமர் ஒரு 40%, மற்றபடி கதை ஒரு 20%ன்னு கமர்ஷியல் சினிமா பீக்ல இருக்கும்போது அதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிற தெரிஞ்ச அவருக்கு இப்போ இருக்க ஆடியன்ஸோட பல்ஸை தான் பிடிக்க தெரியல. ஆனா குரு சுந்தர்சி மட்டும் இன்னமும் அந்த பல்ஸை பிடிச்சிருக்காரு. அது அவர் எடுக்கிற நார்மல் ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்ல ஃபேண்டசி டிராமாவா இருக்கட்டும், இந்த மாதிரி அன்னை சுராஜ் கிடைக்கிற அடுத்த வாய்ப்பை தக்க வைப்பாரா இல்ல தவற விடுவாரான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கீப் ஆன் ஸ்டேயிங். அடுத்த வீடியோல சந்திப்போம்.